ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் ஆர்ட். இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் ஒயர் வச்சு நம்ம ஒரு பென்சில் பாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குது. இப்போ இதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்கேலில் 3.25 அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது எனக்கு சொருகிறதுக்கெல்லாமே கொஞ்சம் தாராளமாக இருந்தது. அது குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் தான் நம்ம கையை உள்ளே விட்டு சொருகிறதுக்கு முடியும். இதில் மொத்தமாக ஒரு 6 ஒயர் வெட்டி எடுத்துக்கலாம் 3.25 அடியில். முதல்ல நம்ம நெல்லிக்காய் நாட்டு எப்படி போட்டுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி 2 கிராஸாக வச்சுக்கலாம். கிராஸாக வச்சதுக்கப்புறம் 3ஆவது இருக்க ஒயரை இந்த 2 கிராஸ்க்கும் இடையிலையும் விட்டுட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை நம்ம இந்த மாதிரி கிராஸ்க்கு இடையில விட்டுட்டு இந்த பெருவிரலால் அழுத்தி பிடிச்சிக்கலாம். இப்போ மேலே இருக்க ஒரு கிராஸ் ஒயரை பாக்ஸ் நாட் மாதிரி மேலே எடுத்து விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் செகண்டில் இருக்க கிராஸ் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டில் இருக்க கிராஸ் லூப்புக்குள்ளே விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கட்டோடு இருக்கிற ஒயரில் சின்னதாக நம்ம அளந்து எடுத்துருப்போம் இல்லையா, அதை இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விட்டு ஜென்டிலாக டைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ஆம்லா நாட் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதை நல்லா அழகாக டைட் பண்ணிவிட்டு இப்போ 6 ஒயரும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 6 ஒயரும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, கொஞ்சமாக லைட்டாக இதை லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை நம்ம கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ தனியாக ஒன்று போட்டிருக்கேன். பிகினர்ஸ் யாராவது பார்க்குறதுனா நீங்கள் போய் மெதுவாக அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு அடியில் ஒரு 3 ஒயர் எடுத்துக்கோங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லா ஒயரையும் நான் ஜாயின் பண்ணி டைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த 6 ஆம்லா நாட்டுக்கு மொத்தமாக 6 சைடு இருக்கும், 6 கார்னர் இருக்கும். இப்போ இந்த 6 கார்னருக்கும் இப்போ அதே அளவுக்கு ஒயரை அளந்து 3.25 அடி நம்ம ஒயரை எடுத்து நம்ம மடித்து போட்டிருப்போம் இல்லையா, இப்போ அதில் ஒரு சைடு ஒயர் இருக்கும். அந்த மாதிரி சைடு ஒயரை நம்ம அளந்துட்டு அதை நம்ம கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சுக்கிட்டு நம்ம இது மாதிரி ஒரு லூப்பாக ஒரு ஆம்லா நாட்டாக நம்ம போட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பொறுமையாக இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் ஒன்று போட போகிறோம். சென்டரை வச்சுக்கிட்டு சுற்றிலுமே நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த சைடு ஒயர் கட் பண்ணிவிட்டு இப்போ 3 போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா 2 போட போகிறோம். இப்போ சைடு ஒயரை நம்ம அளந்துட்டு அந்த மேலே போகிற 2 ஒயரை விட்டுட்டு இந்த கிராஸாக இருக்கும் பாருங்கள், அந்த 2 ஒயரில் கட்டோட இருக்க ஒயரில் வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஒயரோட ஒரு ஒயர் சாஞ்சிருக்கும், அதில் தான் இப்போ நம்ம போட போகிறோம். மூணு போட்டிருக்கோம், அடுத்தது 2 போட்டிருக்கோம், சைட்லேயே இன்னும் 1 போட்டுக்கலாம். இப்போ
இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு புரியணுன்னா கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு சைடு போட்டாச்சு, இன்னொரு சைடும் அது மாதிரி அளந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு ஒயரோட இன்னொரு ஒயர் வந்து சாஞ்சு இருக்கிற இதில் நம்ம போட்டுக்கலாம். நம்ம சேனலில் சின்ன சின்ன ஐடியாஸ் இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ மொத்தமாக ரவுண்டாக ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ போட்டதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டோம். அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து ஒரு 6 கார்னர் இருக்கும். 6 கார்னருக்கும் ஒன்று ஒன்று போட்டாச்சு. இப்போ ஒரு 10 சென்டிமீட்டர் 10 இன்ச் வந்து நம்ம விட்டுட்டு ஏதாவது ஒரு சைடில் இருந்து நம்ம இப்போ ஆம்லா நட் போட்டுக்கலாம். ஒரு சைடில் வந்து நம்ம வயரை மடக்கி வச்சுட்டு இப்போ இந்த பக்கமாக நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்க போகிறோம். இப்போ எல்லா ஒயர்லேயும் நம்ம இப்போ வந்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த பென்சில் பென் பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. வேணால் நீங்கள் இன்னொரு சுற்று கூட அந்த நெல்லிக்காய் நாட் போட்டுட்டு கூட போட்டுக்கலாம். இல்லைனா இதுவே போதும்னா கூட இதே அளவு போட்டுக்கோங்க. நார்மல் நாட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது போட்டதுக்கப்புறமா அந்த வயரெல்லாம் சொருகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு. ஒரு கால் அளவு ரோல் வந்து இது தீர்ந்துருக்கும். இப்போ நான் சுற்றிலும் வந்து ஒரு சுற்றி இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம இதில் ஏணிப்படி முடிச்சு தான் நம்ம போட போகிறோம். இதில் இப்போ இது மாதிரி நல்லா சுற்றி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம போட்டுகிட்டே இருக்க வந்த வயரை வந்து மடக்கி இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த ஸ்டார்டிங்கில் போட்ட அந்த ஒரு நாட்டை வந்து இது மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு ஒரு லூப் மாதிரி வரும். அதில் வந்து அதே ஒயரில் இருக்க அந்த கார்னர் பகுதியை அந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கலாம். அதாவது மடங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அழகாக வர மாதிரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மடக்கி வச்சுருக்க கட்டோடு இருக்க ஒயரை அந்த லூப்பில் விட்டு நல்லா டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு ரெடி. இது மாதிரி தான் போடணும். நீங்கள் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும் அப்படின்னு நான் அதுவும் கூட ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் அதுவுமே பொறுமையாக போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரோ முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு வந்துடலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு பக்கத்தில் இருக்க லைனில் தான் நம்ம போடுறோம். இப்போ ரெண்டாவது லைனும் போட்டாச்சு. அதே ஃபார்மேட் தான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு நாட்டில் இருக்க வந்து லூஸ் பண்ணிக்கிறோம்.
கட்டோடு இருக்க வயரை வந்து மடித்து பிடிச்சிக்கிறோம். லூஸ் பண்ண அந்த வயருக்குள்ளே இந்த கட்டோடு இருக்க வயரை விட்டுட்டு லூஸ் பண்ண நாட்டோட கார்னர் பகுதியை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏணிப்படி முடிச்சு ரெடி. இப்போ இதையுமே முடிச்சாச்சு. நான் இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மொத்தமாக இது நான் வந்து ஒரு 11 லைன் போட்டிருக்கேன். இப்போ சின்னதாக ஒரு ஒயர் நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சொருகிக்கலாம். ஒரு 4-5 நாட்டில் தான் சொருக முடியும். அதில் சொருகிட்டு மிச்சம் இருக்க ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்ன அளவாக இருக்கிறதுனால முடிச்சதுக்கப்புறமா போட முடியாது. அதனால் இப்போயே போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ தொடர்ந்து அப்படியே நம்ம போட்டு ஏணிப்படி முடித்து போட்டுகிட்டே வரலாம். இப்போ 11 லைன் முடிச்சிருக்கேன் நான். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு ஒயர் வந்திருக்கு. இன்னும் கூட ஒரு 3 அடி 3.25 அடி 3 அடிக்கு கொஞ்சம் 3 அடி எடுத்தால் கூட கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம உள்ளே கையை விட்டு சொருக்கணுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் 3.25 அடியில் இந்த ஒயர் எடுத்துருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இது சொருகிறதுக்கு. சொருகிட்டு இப்போ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த 2 கூடைகளும் ஏற்கனவே வந்து இதே அளவுகளோடு நான் கூட போட்டிருக்கேன். இது ஸ்டோரேஜ் பாஸ்கெட்டாக சூப்பராக வச்சுக்கலாம். ஒரு டேபிள் மேலே நம்ம ரிமோட்ஸில் எல்லாமே அங்கங்கே இருக்கும். இதையும் வச்சு அது போட்டுக்கலாம். இந்த கூடைகள் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ.